Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன சென்டென்சஸ்லாம் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான் நான் இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோன்னு கூட சொல்லலாம். யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட சேனலில் ஏதாவது வீடியோஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கணுன்னா எங்களுக்கு இப்படிலாம் வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சஜஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் வந்து வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில். அண்ட் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலை 6 மணிக்கு எழுந்தேன். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படியே ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கும். நான் காலை 6 மணிக்கு எழுந்தேன். ஸோ எழுந்துக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வேக். அப்போ இது வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ ஐ woke up at 6 AM. ஐ woke up at 6 AM. நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுவேன். நான் டெய்லியுமே இந்த வேலையை நான் பண்ணுறேன். காலையில் 6 மணிக்கு நான் எழுந்துப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுவேன். ஐ wake up at 6 AM every day. இது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லணும். ஐ wake up at 6 AM every day. நான் நாளை காலை 6 மணிக்கு எழுவேன். இது வந்து ஃபியூச்சர். இப்போ நான் நாளைக்கு 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இதை நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்லலாம்? நாளை ஃபியூச்சர் சொல்லும் போதே நம்ம வந்து வில் வந்துடணும். வில் பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ஐ வில் வேக் அப் அட் 6 AM டுமாரோ. ஐ வில் வேக் அப் அட் 6 AM டுமாரோ. சரியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் 8 மணிக்கு காலை உணவு சாப்பிட்டேன். நான் 8 மணிக்கு காலை உணவு சாப்பிட்டேன். காலை உணவு என்ன சொல்லுவோம்? பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்றதுக்கு ஈட். அப்போ இங்க வந்து நம்ம பாஸ்ட்ன்றதுனால ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock. நான் தினமும் 8 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் டெய்லியும் வந்து காலை 8 மணிக்கு சாப்பிடுவேன். டெய்லி பண்ணுற ஒரு விஷயம்னா எப்படி சொல்லணும்? அதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் நம்ம சொல்லணும். அப்போது ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock எவ்ரி டே. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock எவ்ரி டே. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் நாளை 8 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன். இது ஃபியூச்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்ல, ஃபியூச்சருக்கு அதே மாதிரி தான். நான் நாளை 8 மணிக்கு காலை உணவு சாப்பிடுவேன். ஐ வில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock டுமாரோ. ஐ வில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 o'clock டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் காலை 10 மணிக்கு அலுவலகம் சென்றேன். இதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நான் காலை 10 மணிக்கு ஸ்கூல் போனேன், இல்லை காலேஜ் போனேன். இந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸாக மாற்றிக்கோங்க. இதை எப்படி சொல்லலாம்? ஐ வென்ட் டு ஆஃபீஸ் அட் 10 o'clock. இது வந்து பாஸ்ட், முடிஞ்சு போனதுனால நம்ம ஐ வென்ட் டு ஆஃபீஸ் அட் 10 o'clock. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் தினமும் 10 மணிக்கு அலுவலகம் செல்வேன். நான் தினமும் 10 மணிக்கு ஸ்கூல் போவேன், காலேஜ் போவேன். எப்படினாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? இப்போ வென்ட்டுக்கு ப்ரெசன்ட் என்ன வரும்? ப்ரெசண்ட்டில் கோ. I go to office at 10 o'clock every day. I go to office at 10 o'clock every day. Next sentence. நான் நாளை 10 மணிக்கு அலுவலகம் செல்வேன். நான் நாளை 10 மணிக்கு அலுவலகம் செல்வேன். இப்போ இதை எப்படி சொல்லலாம்? I will go to
office at 10 o'clock tomorrow. I will go to office at 10 o'clock tomorrow. இப்படி நீங்க வந்து எந்த சென்டென்ஸை பார்த்தாலும் அதுக்கு ஃபியூச்சர் என்ன வரும், ப்ரெசன்ட் என்ன வரும், பாஸ்ட் என்ன வரும்ன்றத நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி இருந்தது? இன்னைக்கு உங்கள் டே எப்படி போச்சு, இல்லை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு உங்கள் நாள் எப்படி இருந்தது? How was your day today? How was your day today? அதுவே வந்து உங்களோட வீக்கெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு என்ன சொல்லலாம்? How was your day today அப்படின்றது உங்கள் நாள் எப்படி இருந்தது. வீக்கெண்ட் எப்படி இருந்ததுன்னா How was your weekend? How was your weekend? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம யார்கிட்டயோ கேட்கும்போது How was your weekend அப்படின்னு கேட்கலாம். உங்கள் வயது என்ன? உங்கள் வயது என்ன? இதை எப்படி கேட்கலாம்? உங்கள் வயது என்ன அப்படின்றத How old are you? How old are you? அப்படி கேட்கலாம். What is your age அப்படின்னும் கேட்கலாம். How old are you? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உங்கள் அலுவலகம் எங்கே உள்ளது? உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? எங்கன்னா வேர். அப்போது வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ் லொக்கேட்டட்? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ் லொக்கேட்டட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இன்னைக்கு இரவு உணவிற்கு வெளியில் செல்வோமா? இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வெளில போகலாமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Shall we go out for dinner today? Shall we go out for dinner today? அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைனா வந்து வீட்டில் நம்ம அம்மா கிட்டேயோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I am not feeling well. I am not feeling well அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எங்கள் ஊரில் பயங்கர வெள்ளம். எங்கள் ஊரில் பயங்கர வெள்ளம். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? வெள்ளத்துக்கு இங்கிலீஷில் ஃப்ளட். இப்போது பயங்கர வெள்ளம்னா டெரிபிள் flood in our town. Terrible flood in our town. Next sentence. இது எங்களுடைய நிலம். இது எங்களுடைய நிலம். இது எப்படி சொல்லலாம்? நிலம்னா land. இது எங்களுடைய நிலம் அப்படின்னா this is our land. This is our land. Next sentence. நான் என் வேலையை முடித்துவிட்டேன். நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லைனா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்னால் செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியாது. இதை எப்படி சொல்லலாம்? செய்யறதுக்கு இங்கிலீஷில் டூ. அப்போது என்னால் செய்ய முடியாது அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ கான் டூ இட். ஐ கான் டூ இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? நீ இப்போ எங்கே இருக்க? நீ இப்போ எங்கே இருக்க? எங்கே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வேர். அப்போது நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்றத எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ நவ்? வேர் ஆர் யூ நவ்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ்.
எங்கள் ஊரில் இந்த மாதம் திருவிழா நடக்கும். எங்கள் ஊரில் இந்த மாதம் திருவிழா நடக்கும். திருவிழானா ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதம் திருவிழா நடக்கும்ன்றது எப்படி சொல்லலாம்? A festival will be held in our town this month. A festival will be held in our town this month. Next sentence. நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? இதை எப்படி கேட்கலாம்? மே ஐ கம் இன். மே அப்படின்றது வந்து கொஞ்சம் பொலைட்டான வே. ஸோ மே ஐ கம் இன் அப்படின்னு நம்மளோட கொஞ்சம் நம்மளோட சுப்பீரியர் ஆஃபீஸர் யார்ட்டையாவது கேட்குறோம் அப்படின்னா மே ஐ கம் இன் அப்படின்றத கேட்கலாம். அதுதான் கொஞ்சம் பொலைட்டான வே. நீ ஏன் அழுத? நீ ஏன் அழுத? அப்போ அழுது முடிஞ்சிச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? Why did you cry? Why did you cry? did வரும்போது அங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Why did you cry? க்ரையிங்கோ இல்லை க்ரைடோ அது மாதிரிலாம் கேட்கக்கூடாது. Why did you cry? நாங்கள் நேற்று இரவு விளையாடினோம். நாங்கள் நேற்று இரவு விளையாடினோம். இதை எப்படி சொல்லலாம்? We played last night. அவ்வளோதான். We played last night. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் உன்னுடன் சண்டையிட்டானா? அவன் உன் கூட சண்டை போட்டானா? அவன் உன் கூட சண்டை போட்டானா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? Did he fight with you? Did he fight with you? இப்போ did வரும்போது ஃபைட்டு. ஸோ நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணோம். Did he fight with you? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் தினமும் டீ குடிப்பேன். நான் தினமும் டீ குடிப்பேன். இதை எப்படி சொல்லலாம்? I drink tea daily. I drink tea daily. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின் டைம். நான் இங்கே கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் தமிழில். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவன் இப்போது சென்னையில் இருக்கிறானா? அவன் இப்போது சென்னையில் இருக்கிறானா? இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஹாப்பி லேர்னிங். ஸோ இங்கே கற்றுக்கிட்ட எல்லா சென்டென்சஸுமே நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.